தலைப்பு செய்திகள். 7 இந்திய கடற்தொழிலாளர்களுக்கு மீண்டும் விளக்கமறியல். சிறுநீரக நோய்களால் ஆண்டுதோறும் 1600 பேர் உயிரிழப்பு. ஐஸ் போதைப் பொருளுடன் தேரர்கள் 2 கைது. சங்கிலிய மன்னனது மந்திரிமனை இடிந்து வீழ்ந்தது. நெடுந்தீவு மதுபான சாலையில் வாழ்வெட்டு, 2 காயம். அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் பிரித்தானியா பயணம். இனி விரிவான செய்திகள். நெடுந்தீவு கடற்பரப்பில் கைதான 7 ராமேஸ்வரம் கடற்தொழிலாளர்களையும் இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கடந்த மாதம் 13ஆம் தேதி நெடுந்தீவு அருகே குறித்த கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் நேற்று ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் நளினி சுபாஷ்கரன் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் சிறுநீரக நோய்கள் காரணமாக ஆண்டுதோறும் சுமார் 1600 பேர் உயிரிழக்கின்றனர். அதன்படி சராசரியாக நாளொன்றுக்கு 5 உயிரிழப்புகள் ஏற்படுவதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. நாட்பட்ட சிறுநீரக நோய் மற்றும் நீண்டகால சிறுநீரக செயலிழப்பு ஆகியவை சிறுநீர் வெளியேற்றத்தை குறைத்து உடலின் அதிகப்படியான திரவத்தை அகற்ற இயலாமைக்கு வழிவகுக்கும். இதனால் பல சிக்கல்கள் ஏற்படும் என ஆலோசகர் சமூக வைத்தியர் சிந்த குணரத்ன தெரிவித்துள்ளார். சிறுநீரக நோய் இரத்த சிவப்பணு உற்பத்தியை சீர்குலைக்கின்றது, விட்டமின் டி அளவை குறைக்கின்றது மற்றும் இரத்த அழுத்த ஒழுங்குமுறையில் தலையிடுகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் உலக சுகாதார ஸ்தாபனம் சிறுநீரகம் தொடர்பான நோய்களின் உலகளாவிய அதிகரிப்பு தொடர்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 10 பேரில் ஒருவருக்கு அவர்களின் வாழ்நாளில் நாட்பட்ட சிறுநீரக நோய் ஏற்படலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2050ஆம் ஆண்டளவில் சிறுநீரக நோய்கள் உலகளவிய மரணத்திற்கு 5வது முக்கிய காரணமாக இருக்கலாம் என உலக சுகாதார ஸ்தாபனம் மேலும் கணித்துள்ளது. ஒரு நாளைக்கு குறைந்தது 3 லிட்டர் நீரை அருந்துமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்டி கெலியோயா பிட்டவலவத்த பிரதேசத்தில் ஐஸ் போதைப் பொருளுடன் தேரர்கள் 2 கண்டி போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கண்டி போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் தேரர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். 25 வயதுடைய தேரர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட தேரர்கள் 2 கண்டி பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்கள் பிணையில் விடுதலை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கண்டி போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் பெய்த கனமழை காரணமாக தொல்பொருள் சின்னமான மந்திரிமனையின் ஒரு பக்கம் இடிந்து விழுந்துள்ளது. யாழ்ப்பாணம் ராசதானியை ஆண்ட சங்கிலிய மன்னனது மந்திரிமனை நல்லூரில் சட்டநாதர் சிவன் ஆலயத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. அந்த கட்டிடம் உடைந்து விழும் நிலையில் காணப்பட்ட நிலையில் அதற்கு முட்டு கொடுத்து கம்பிகள் நடப்பட்டிருந்தன. அந்த கம்பிகள் அண்மையில் திருட்டு போன நிலையில் குறித்த பகுதி இடிந்து விழுந்துள்ளது. இந்நிலையில் நேற்று பெய்த அடைமழையில் மந்திரிமனையின் ஒரு பக்கம் இடிந்து விழுந்துள்ளது. கிரித்துட்டுவ மில்லகாவத்த பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடத்தி உள்ளூர் மக்களை அச்சுறுத்தி கப்பம் பெற்று வந்த நபர் ஒருவர் கஹத்துட்டுவ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த துப்பாக்கிச் சூட்டில் 49 வயது பெண் ஒருவர் காயமடைந்து கஹத்துட்டுவ வேதர மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட கையெறி குண்டு ஒன்றும் கத்தி ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன. சந்தேக நபர் தன்னை கைது செய்ய வந்த போலீசாரை துப்பாக்கியால் சுடுவதாக மிரட்டியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. போதைப் பொருள் உட்பட பணம் திருட்டும் நோக்கில் இந்த கப்பம் பெறுதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னர் கூர்மையான ஆயுதங்களால் வெட்டி காயப்படுத்திய குற்றத்திற்காக இந்த நபர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டவர் என போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். 32 வயதுடைய சந்தேக நபர் கேஸ்பேவ நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். கஹத்துட்டுவ போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நெடுந்தீவு தனியார் விருந்தினர் விடுதி மதுபான சாலையில் செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணியளவில் 2 இளைஞர் குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் இளைஞர் ஒருவர் வாழ்வெட்டில் காயமடைந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: நெடுந்தீவு மதுபான சாலையில் செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணி அளவில் திடீரென புகுந்த இளைஞர்கள் குழு மதுபான சாலைக்குள் இருந்த இளைஞர் குழு மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டதில் 2 பேர் தலையிலும் முகத்திலும் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது.
குறித்த சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் மீதும் வாழ்வெட்டு குழுவினர் தாக்குதல் மேற்கொண்டுவிட்டு தப்பிச் செல்ல முற்பட்ட போது ஒருவர் கைது செய்யப்பட்டு நெடுந்தீவு போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் தப்பி சென்றவர்களை தேடி கைது செய்யும் வகையில் போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வீதியில் சென்ற பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக வாழ்வெட்டு குழுவினர் மோட்டார் சைக்கிளில் பயணித்ததாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த மதுபான சாலையில் இதற்கு முன்னரும் தாக்குதல் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க செய்தித்தாள் த நியூயார்க் டைம்ஸ் மீது $15 பில்லியன் இழப்பீடு கேட்டு அவதூறு வழக்கு தொடரப்போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். ட்ரம்ப் தனது எக்ஸ் பக்கத்தில், நமது நாட்டின் வரலாற்றில் மிக மோசமான மற்றும் ஊழல் நிறைந்த செய்தித்தாள்களில் ஒன்றான த நியூயார்க் டைம்ஸ் மீது நான் $15 பில்லியன் அவதூறு வழக்கை தாக்கல் செய்கின்றேன். இது தீவிர இடதுசாரி ஜனநாயக கட்சியின் ஒரு உண்மையான ஊதுகுழலாக மாறிவிட்டது என்று தெரிவித்துள்ளார். நியூயார்க் டைம்ஸ் நீண்ட காலமாக என்னை பொய் சொல்லி அவதூறு செய்ய முடிந்தது. புளோரிடாவில் வழக்கு தொடரப்படுகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக ABC நியூஸ் மற்றும் CBS உள்ளிட்ட அமெரிக்க ஊடக நிறுவனங்களுக்கு எதிராக ட்ரம்ப் இதுபோன்ற பல வழக்குகளை தாக்கல் செய்துள்ளார். இந்த நிறுவனங்கள் பின்னர் ட்ரம்புடன் நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்வு கண்டன. வரவிருக்கும் ட்ரம்ப் நூலகத்திற்கு $15 பில்லியன் நன்கொடையாக வழங்குவதற்காக ABC முன்வந்ததால் அதற்கு ஈடாக தனது வழக்கை ட்ரம்ப் கைவிட்டார். ட்ரம்ப் நூலகத்திற்கு $15 பில்லியன் நன்கொடையாக வழங்குவதற்காக ABC முன்வந்ததால் அதற்கு ஈடாக தனது வழக்கை ட்ரம்ப் கைவிட்டார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அரசுமுறை பயணமாக பிரிட்டன் சென்றடைந்துள்ளார். தனது மனைவி மெலானியாவுடன் சென்ற ட்ரம்பை பிரிட்டன் 3ஆம் மன்னர் சார்ல்ஸ் தங்கள் பாரம்பரிய முறைப்படி வரவேற்றார். பிரிட்டனின் அரசு அலுவல்கள் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் வின்சோர் கோட்டை பகுதிக்கு ட்ரம்மையும் அவரது மனைவியையும் மன்னர் சார்ல்ஸ் குதிரைகள் பூட்டிய வாகனத்தில் ஊர்வலமாக அழைத்துச் சென்றார். அங்கு ட்ரம்முக்கு அரச குடும்பத்தின் இரவு விருந்து அளிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனுக்கு 2வது முறையாக அழைக்கப்பட்ட அமெரிக்காவை சேர்ந்த அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ற பெருமையை இந்த பயணத்தின் மூலம் அவர் பெற்றுள்ளார். இன்று பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மருடன் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். அதிபர் ட்ரம்பை வரவேற்கும் விதமாக பிரிட்டன் இராணுவத்திலிருந்து 1300 வீரர்களும் 120 குதிரைகளும் வரவழைக்கப்பட்டுள்ளன. இதோடு மட்டுமன்றி பிரிட்டன் அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு படையின் பலத்தை உலகிற்கு நிரூபிக்கும் வகையிலான விமான நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பிரிட்டன் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. காசா மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. ராணுவத்தின் நடவடிக்கைகள் விரிவாக்கம் செய்யப்படுவதால் அங்கு வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டுமென இஸ்ரேல் உத்தரவிட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை முதல் காசா முழுவதும் தீவிர வான்வழி மற்றும் பீரங்கிகள் மூலம் தரைவழி தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்றது. இந்த தாக்குதல்களில் காசா நகரில் குறைந்தது 40 பேர் கொல்லப்பட்டதாக காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காசா பற்றி எரிகின்றது என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பயங்கரவாத உட்கட்டமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் ராணுவம் இரும்பு கரம் கொண்டு தாக்குகின்றது. பணைய கைதிகளை விடுவிப்பதற்கும் அமாஸை தோற்கடிப்பதற்கும் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் துணிச்சலுடன் போராடுகின்றனர் என்று காட்ஸ் பதிவிட்டுள்ளார். பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உள்ளிட்ட உயர் அதிகாரிகளின் தூண்டுதலின் பேரில் இஸ்ரேல் காசாவில் இனப்படுகொலை செய்ததாக ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணையில் தெரிய வந்துள்ள நிலையில் இந்த தாக்குதல்கள் தொடங்கப்பட்டுள்ளன. முன்னதாக காசா நகரை முழுமையாக கைப்பற்றுவதாக இஸ்ரேல் அரசு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் இன்று 1972 இடி அமீனினால் விரட்டப்பட்ட முதல் தொகுதி உகண்டா மக்கள் ஐக்கிய ராச்சியத்தை வந்தடைந்தனர். 1999 கிழக்கிழங்கை அம்பாறையில் உகனை மகாஓயா எல்லை கிராமங்களில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 52 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 2006 கிழக்கிழங்கை அம்பாறையில் 11 முஸ்லிம் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். 2007 மியன்மரில் புத்த பிக்குகள் அரச எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.